இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the Lord. praise you Jesus. thank you Jesus. உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. By the cast of and clean spirit, Father, mighty name of Jesus. We pray, amen. praise the Lord. இன்னைக்கு வந்து நீதிமொழிகள் ஆஹ், இருபத் நீதிமொழிகள்ல சபையுரையாளர் 7வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். சபையுரையாளர் 7வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ள அழைக்கின்றார். இந்த முதல் வசனம் ஒரு நல்ல பெயரை பற்றி இதுல போடப்பட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? சபையுரையாளர் 7:1. விலை உயர்ந்த நறுமண தைலத்தை விட நட்புகளே மேல், பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நல்ல பேரை பற்றி இங்க வந்து போட்டிருக்கு. நல்ல பேர் வந்து நம்ம நல்ல பேர் அப்படின்றது நம்ம வந்து ஆன்மீகமாக எந்த விதத்துல சிந்திக்கலாம். நற்செயல்கள், நல்லதை செய்து கடவுளுக்காக வாழ்கின்ற கடவுளுடைய என்ன சொல்லணும், கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதன் என்ன சொல்ல பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதுல மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம பல பேருக்கு உள்ள இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நம்ம செய்யற பாவங்கள் நம்மளை மட்டும் தாக்குமா? இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த தலைமுறையின் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைமுறையின் கட்டுகள். அது நம்மளை மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணுமா? ஆனா இல்ல, இந்த நம்ம வர தலைமுறைகள் எல்லாருக்குமே அது வந்து அந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்னு வந்து இன்னைக்கு அதை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். அதை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சாபங்கள் அப்படின்றது உண்மை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல ஆசீர்வாதத்தை விட அதிகமா வந்து அதுல சாபங்கள் போடப்பட்டிருக்கும். நீதிமொழிகள்ல இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரம். அதோட நீங்க எடுத்து நீங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிமொழிகள் 26ல 2வது வசனம். இதை நம்ம தியானித்திருந்தோம். சாபங்கள் அப்படின்றது அதுக்கு நீதி இல்லாத சாபம் நம்ம மேல வராது அப்படின்றது. நீதிமொழிகள் 26ல 2 வாசிக்கிறீங்களா? சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல் காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காரணமின்றி இருந்த சாபம் காற்றாக பறந்து போகும். இதை நம்ம தியானித்திருந்தோம். அதுல அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அவர் பாவமாக மட்டும் மாறவில்லை, அவர் சாபமாகவும் மாறி இருக்கின்றார். வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 3:13. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சட்டத்தின் சாபத்திலிருந்து அவர் வந்து நம்மளை மீட்டிருக்கின்றார். நம்ம இன்னும் இது வந்து இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள பல வசனங்கள் விவிலியத்தில் நம்ம வாசிக்கணும். சரிங்களா? மலாக்கியின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சரிங்களா? அதுல போட்டிருக்கோம், ஆசீர்வாதங்களும் வந்து சாபங்களாக மாறுமாமா. மலாக்கி 2:2 வாசிக்கிறீங்களா? பல விதமாக வாசிங்க. எனக்கு நீங்கள் செவி கொடுக்காவிடில் உங்கள் மேல் சாபத்தை அனுப்புவேன், உங்களுக்குரிய நல் ஆசிகளை சாபமாக மாற்றுவேன். ஆம், இக்கட்டளைக்கு உங்கள் இதயத்தில் இடம் அளிக்காததால் ஏற்கனவே அவற்றை சாபமாக மாற்றிவிட்டேன் என்று படைகளின் ஆண்டவர் சொல்கிறார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நம்ம வந்து நார்மலான சாபங்கள் பத்தி நம்ம இங்க வாசிச்சிருக்கிறோம். தலைமுறையின் சாபங்கள் அப்படின்னு தலைமுறையாக வருகின்ற சில கட்டுகள் அதுல என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கும். விடுதலை பயண நூல் 30வது அதிகாரத்துல 5வது வசனம் அதை எடுத்து வாசிங்க அப்படின்னா, அது வந்து ஒரு தலைமுறையில 2 தலைமுறையில 3 இல்ல 4வது தலைமுறை வரைக்கும்
ஆ, ஆண்டவருக்கு அந்த சிலை வழிபாடுகள முக்கியமாக சிலை வழிபாடுக்கு செல்கின்றவர்களுக்கு இந்த தலைமுறை 4வது தலைமுறை வரைக்கும் இந்த கட்டுகள் இருக்குமாமா. வாசிக்கிறீங்களா? 30 பிரதர்? 20வது அதிகாரத்துல 5வது வசனம். விடுதலை பயண நூல் 20ல 5. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எண்ணிக்கை நூல்ல இது விடுதலை பயண நூல் 34ல 7, எண்ணிக்கை நூல் 14ல 18. இதோடைய இதோடைய அர்த்தம் வந்து கடவுள் வந்து ஒரு கொடூரமானவர், அவர் சபிக்கிறதுக்காக காத்து நிக்கிறாருன்றது இல்ல. அது வந்து ஒரு இயற்கையா ஒரு சட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த பாவத்தின் வழியாக நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம தலைமுறைகளுக்கும் இந்த இந்த கட்டுகள் வருது. சரிங்களா? இது இன்னும் நம்ம உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்படி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் பலவிதமான தலைமுறைகளுக்கு வந்து ஏன்னா, இந்த 4வது தலைமுறையிலயும் வந்து அவங்க திருந்தி இருக்க மாட்டாங்க. அதே பாவத்திலே இருந்திருப்பாங்க. அதுலருந்து வெளியில வந்திருக்க மாட்டாங்க. புலம்பல்கள் புத்தகம் 5வது அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க தந்தையர்கள் வந்து பாவம் செய்தாங்க. அவங்க இப்ப இல்ல. ஆனாலும் அவங்களுடைய இத நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. புலம்பல்கள் 5ல 7 வாசிக்கிறீங்களா? பாவம் செய்த எம் தந்தையர் மடிந்து போயினர், நாங்களோ அவர்கள் குற்றப்பழியை சுமக்கின்றோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சோ தந்தையர் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்படின்றது மட்டும் இல்ல. தந்தையர்னு சொல்லும்போது முன்னோர்கள் எல்லாரையும் தாத்தா எல்லாரையும் குறிக்கின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அடுத்தது இது வந்து அவர் வந்து ஒரு கன்ஃபெஷன். அவர் அந்த பிரச்சனையை அறிக்கையிடுகின்றார். சரிங்களா? ஸோ அதனால இந்த தலைமுறையின் சாபம் சில பேர் இல்ல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, எசேக்கியேலின் புத்தகம் 18வது அதிகாரத்துல 20வது வசனத்தை சிந்திச்சு அதெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சில பேர் போதிச்சு கூட பார்த்துருக்கேன். அது தவறான சிந்தனை. வாசிக்கிறீங்களா? எசேக்கியேலின் புத்தகம் 18ல 20. பாவம் செய்பவரே சாவார், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இதை நம்ம வாசிக்கும் போது நமக்கு சில நேரத்துல தோணலாம், இது என்ன இது இந்த வசனம் இந்த மாதிரி போட்டிருக்கு, அந்த வசனம் அந்த மாதிரி போட்டிருக்கு. பாவம் செய்கின்றவனே சாவான் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால கவனிக்கணும் அந்த வசனம். இதுல வந்து சாபம் அப்படின்றது இந்த இருக்கு அப்படின்றது. ஆனா அந்த குற்றம் உணர்வு நமக்கு அந்த குற்றம் நமக்கு கிடையாது. அந்த குற்றம் அப்படின்றது சரிங்களா? அது வந்து அது யாரு செய்தாங்களோ அது அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான். நமக்கு கிடையாது. ஆனா இப்போ இது இது வந்து எதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 18ல 2வது வசனம். அந்த காலகட்டத்துல ஒரு பழமொழி இருந்தது. அவங்க பாவம் செஞ்சாங்க. அதனால தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த கட்டுல இருந்தா நம்மளால வெளியே வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அந்த காலகட்டத்துல. முக்கியமா. எசேக்கியேல் 18ல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூற்றிற்றம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இதோடைய அர்த்தம் அவங்க எப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ஐ மீன் நம்ம காலகட்டத்தில் எப்படி இருந்தா, இது வந்து இந்த பாவம் செஞ்சோம்னா வந்து தந்தையர் பாவம் செஞ்சா வந்து நம்மலாம் எல்லாரும் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம நரகத்திற்கு செல்ல மாட்டோம். தந்தையர் செய்த பாவத்திற்காக நம்ம நரகத்தில் செல்ல மாட்டோம். ஆனா அதோடைய விளைவே நம்ம உறுதியாக வந்து நம்ம சந்திப்போம். அத குற்ற உணர்வு நமக்கு இருக்காது. ஆனா அதோட விளைவுகள் நம்மளை விட்டு செல்லாது. நமக்கு அதனால தீர்ப்பு தீர்ப்பு என்ன சொல்லணும், நரகத்திற்கு செல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பாவத்திற்காக தான் நம்ம நரகத்திற்கு செல்லும். ஆனா அதோடைய விளைவுகள் நம்ம சந்திக்காம இருக்க மாட்டோம். அதோடைய எடுத்துக்காட்டுக்கு விபிலியத்திலிருந்து இருக்கிற எடுத்துக்காட்டும் சரி,
வெளியில நான் பார்த்தது வேற சில பேருடைய அனுபவங்கள் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு தந்தையர் அவர் வந்து ஒருத்தருடைய அப்பா அவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? கால் உடைஞ்சிருச்சு. அதுக்கு பிள்ளை வந்து அதுக்கு அந்த சூசைட் பண்ண முயற்சிகளுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு குற்றம்லாம் வராது. அவருக்கு வந்து தீர்ப்பளிக்கப்பட மாட்டார். ஆனா அந்த இதுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா, அதோடைய கடன், அந்த மெடிக்கல் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போனதான கடன், அவரு செய்த சில என்ன சொல்ல அந்த சில தவறான எண்ணங்கள் அதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்தை பாதிக்கும். சரிங்களா? ஸோ, இதுலருந்து வழியே இல்ல அப்படின்ற சிந்தனை தான் முதல்ல நம்ம விடணும். ஆண்டவர் இது எல்லாத்திலிருந்து ஆண்டவர் வந்து ஒரு மீட்பு குடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மட்டும் கிடையாது, சாபத்திலிருந்து. ம். எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய ஆகமத்துல இருக்கு. பழைய பழைய உடன்படிக்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம். அதுல ஆண்டவர் வந்து ஒரு சாபத்திற்கு சாபம்னா வந்து ஒண்ணும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொன்னா, கலாத்தியர் 3:13ன்ற வசனமே தேவைப்பட்டிருக்காது. சாபங்களுக்கு பத்தி நம்ம கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கலாத்தியர் 18:20ல தலைமுறையில் அந்த ஒரு நமக்கு வந்து தீர்ப்பு இல்லனாலும் அது பாதிப்பு இருக்கு. அதனால தான் வந்து இயேசுவ வந்து நமக்கு சிலுவையில மரணத்தின் வழியாக நம்ம சாபத்திலிருந்து மீட்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. புரியுதுங்களா? கலாத்தியர் 3:13 திரும்பவும் வாசிக்கிறீங்களா? மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக் கொண்டார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்ப சில சில சூழ்நிலைகள் நம்ம சிந்திப்போம். நம்ம வந்து தியானிப்போம். அது தியானிக்கும்போது உங்களுக்கு இன்னும் இது வந்து ஆழத்துல புரியும். நம்ம சில வசனங்கள் மட்டும் வாசிச்சா இது புரியணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சில பல சூழ்நிலைகள் நம்ம சிந்திச்சோம்னா ரொம்ப தெளிவா இருக்கும். முதல் முதல் நம்ம எல்லாரும் எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பார்ப்போம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். அது வழியாக ம், அதை அது அவங்க தான் பாவம் நம்மளை பாதிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதன் வழியாக பாதிப்பு இருக்குன்னு பல இடத்துல விபிலியத்துல பல இடத்துல போட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்ம விண்ணகத்துல இருக்க ஐ மீன் மண்ணகத்துல இருக்கின்ற எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்கு. ரோமியர் 5வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? ரோமியர் 5:12. ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்ப அடுத்தது இன்னொரு எடுத்துக்காட்டு. எல்லாருக்கும் ஆதாம் ஏவாள் வழியா நமக்கு இந்த பாவம் வந்திருக்கு. தொடக்க நூல் 9வது அதிகாரம் 20லிருந்து 25 வாசிக்க தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு குறிப்பு. நோவா குடித்து போதை இல்லாம வந்து வந்த பிரச்சனைகள் யாருக்கு சாபம் வந்தது? ஹாமோட பிள்ளை கானானுக்கு அந்த சாபம் வருகின்றது. அதோட விளைவு என்ன? கானானியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பாவம் செய்தாங்க? செக்ஷுவலான பாவம். அதே பாவங்கள் அந்த கானானியர்களுக்கு இருக்கும். அந்த கட்டுகள் அவங்களுக்கு இருந்தது. அது 4 தலைமுறையோட நிக்கல. சரிங்களா? எண்ணிக்கை நூல் 16வது அதிகாரம் 31லிருந்து 33 வரைக்கும் எடுத்து வாசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சூழ்நிலை கோரா அவரு செய்த ஒரு கலகத்தினால வந்த ஒரு சாபம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். எண்ணிக்கை நூல் 16ல 31லிருந்து 33 வாசிக்கிறீங்களா? இவ்வார்த்தைகளை எல்லாம் அவர் பேசி முடித்ததும் அவர்கள் அடியிலிருந்து தரை பிளந்தது. தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராகை சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு அவர்களும் அவர்களை சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர். தரை தன் வாயை மூடிக்கொண்டது. சபையிலிருந்து அவர்கள் அழிந்து போயினர். அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ராயேலர் அனைவரும் நம்மையும்
தரை விழுங்கி விடக்கூடாதே என்று அஞ்சி ஓடினர். பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய 250 மனிதரையும் விழுங்கிவிட்டது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது கோராவை மட்டும் சார்ந்த ஒரு பாவமா நிக்கல. அந்த முழு அவரோட இந்த எல்லா குடும்பத்தாரும் அங்க அழிவுக்கு செல்கின்றார்கள். இன்னும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு 2 அரசர்கள் 21வது அதிகாரம் 11 13. மனாசே என்ற அரசர் அவர் செய்த பாவத்தினால், இது வாசிக்க தேவையில்லை, நேரம் இல்லை. அவர் செய்த பாவத்தினால் வந்த விளைவுகள், அவர் அடுத்த வந்த அரசர் யாரு? ஜொசியா அப்படின்ற அரசர் நீதியோடு அவர் நல்லது நிறைய செஞ்சிருப்பாரு. ஆனாலும் மனாசே அரசர் செய்த பாவத்தினால வந்தது அந்த யூதாவுக்கு பல பிரச்சனைகள் வரும். அவங்க அழிவுக்கு செல்வார்கள். அதனால நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள் நம்மளை பாதிக்காது அப்படின்ற சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்ம அதுக்காக நம்ம கழுவாய் செய்யணும். அவருடைய பூசையில நம்ம கழுவாய் செய்யணும். நம்ம அதுக்கு கழுவாய் செய்யணும். நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம். சரிங்களா? அதுக்கு நம்ம குற்ற உணர்வு அவசியம் கிடையாது. குற்ற உணர்வு அவசியம் கிடையாது. அது நம்ம இது ஏன்னா கடவுள் இது ஒரே சமூகமாக அவர் பார்க்கிறாரு. நம்ம தான் அவங்க வேற யாரோ முன்னோர்கள், அவங்க வேற சில நேரத்தில் நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனா அதுக்காக அவங்க நம்ம இது தனித்துவமா நம்மளே சிந்திக்கலாம். கடவுள் அப்படி சிந்திப்பது கிடையாது. சரிங்களா? ஒரே சமூகமாக அவர் சிந்திக்கின்றார். புனிதர்கள்ட்ட நம்ம வேண்டுறோம். அவங்களுக்கும் நமக்கும் என்ன உறவு? உறவே கிடையாது. ஆனா நமக்காக அவங்க வேண்டுகின்றார்கள். நமக்காக பரிந்துரை செய்யறாங்க. ஏன்னா அது ஒரே சமூகமாக கடவுள் சிந்திக்கின்றார்கள் மட்டும் கிடையாது. புனிதர்களும் சிந்திக்கிறாங்க, மாதாமும் சிந்திக்கிறாங்க. நம்ம தான் தனித்துவமாக சுயநலமாக நம்ம சிந்திக்கின்றோம். சரிங்களா? அதனால எனக்கு அவங்க செஞ்ச தவறுக்கு நான் ஏன் இதை அனுபவிக்கணும்? அவங்க சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க, நம்ம அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம முன்னோர்கள் நம்ம சில நேரத்தில் பார்த்துட்டு கூட மாட்டோம். அவங்க சொத்து சேர்த்து வச்சுதான் நம்ம அனுபவிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி சாபங்கள் மட்டும் நமக்கு வேண்டாம். அப்படி கிடையாது. அரசர் மனாசே செய்த பல பாவங்கள் ஜோசியா அரசர் நல்ல நீதியோட நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. ஆனாலுமே அது முழுமையான ஒரு கழுவாயாக மாறல. ஆனா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து நம்ம செய்கின்ற எல்லா கழுவாயும் கடவுள் ஏற்றுக்கொள்வார். நமக்கு அதுல இருந்து ஒரு மீட்பு கிடைக்கும். இப்போ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல நான் போதிச்சுட்டு இருக்கிறேன். போதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உக்காந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு இதுல 2 நிமிஷம் தான் உக்காந்தேன். ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு. இவர் எனக்கு பார்த்த அடையாளமே யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு இவரை பார்த்த அடையாளமே எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா, யாருப்பா இவரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் பேச வராரு, பேசுறாரு. யாருன்னே புரியல. மெதுவா அவர் பேச எனக்கு புரிய வருது. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன். சரிங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட ஸ்கூல்ல நான் ஸ்கூல் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா என்னால நம்பவே முடியல. இந்த அளவுக்கு அவர் மோசமா இருப்பாருன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூல் நேரத்துலலாம் அவர் ஒரு பெரிய நல்ல நிலையில 5 லட்சம் துபாயெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனுஷர், நபர் அவர். சரிங்களா? அந்த ஒரு நிலையில இருக்கிறவர் இப்போ என்னன்னா ஒரு குடிக்கு அடிமையாகி, அப்போ கொஞ்ச நேரம் அவருக்காக உட்காந்து ஜெபிக்க ஆண்டவர் ஒரு தூண்டுதல் கொடுத்தாரு. அவருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அவருடைய அப்பாவுக்கும் இந்த பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டேன். ஆமா, என் அப்பாவுக்கும் இந்த குடி போதை எல்லாம் இருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் இன்னொரு வெளிப்படுத்துதல், அவர் அப்பாவுக்குன்றது மட்டும் கிடையாது, இன்னும் குடும்பத்தாருக்கு வேற பல பேருக்கும் இந்த குடி பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அப்ப ஆமா அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றார். இது அவரா சொல்லல, ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ இந்த மாதிரி அது ஒரு தலைமுறையாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த போன தலைமுறைன்றது கிடையாது,
பல தலைமுறைகளுக்காக இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, தலைமுறையின் ஒரு கட்டுகள் இதெல்லாம் அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் வந்து ஐ மீன் இது இத நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து விடுதலை தந்தார். அற்புதமான விடுதலை, ஒரு ஆழமான விடுதலை. அவர் சொல்றாரு, யாருமே எனக்கு பல பேர் இந்த மாரி எனக்கு இந்த தலைமுறை கட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அ சொல்லியிருக்காங்க ஆண்டனி இந்த மாரி. ஆனா வேற யாரும் இதுக்காக ஜெபிச்சது கிடையாது. அற்புதமான அற்புதமான விடுதலை. இதுவரைக்கும் வந்து அவரு டி அடிக்ஷன் சென்டர்லலாம் பல வருடங்கள், 1 நாள் 2 நாள் கிடையாது. பல வருடங்கள் டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்திருக்கிறார். ஆனா விடுதலை வரல. தலைமுறையின் சில விஷயங்கள்லாம் தலைமுறையின் கட்டுகள்லாம் நம்ம ஜெபத்தினால் அன்றி இதுல இருந்து விடுதலையே வராது. அந்த அளவுக்கு அந்த ஆழமான கட்டுகள் இருக்கும். நம்ம வந்து அது ஜெபத்தினால வந்து இப்ப இதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. 1, 2, 3 மாசம் தான் ஆயிருக்கு. ஆனா இதுவரைக்கும் அந்த குடிக்கு திரும்ப போக வேண்டிய ஆண்டவர் வந்து அவர பாதுகாக்கின்றார். விடுதலை வந்திருக்கு. பாதுகாப்பு அவருக்கு கிடைக்குது. அதனால சில விஷயங்கள் வந்து நம்ம அ இப்ப பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம குடும்பத்துல சில பேருக்கு அது வந்து குடி மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற எந்த பல விஷயங்களா இருக்கலாம். சிலதெல்லாம் வந்து நீங்க பல வருஷங்களா வந்து பல நாட்களா நீங்க வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு யோசிச்சு, அ பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனா விடுதலையே வந்திருக்காது. ஒருத்தர் டெரிக் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவரு ஒரு அ ஒரு ஒரு பெண்மணி. இந்த மாரி அவங்க வந்து அவங்க குடும்பத்துல இந்த மாரி நெறைய சூசைட். நம்ம இந்த சூசைடுன்னு ஆவிய வெளிய போக சொன்னா சில நேரம்லாம் போகாது. ஏன்னா தலைமுறை வழியாக இது வந்திருக்கும். அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க சகோதரர்கள் எல்லாருமே இந்த சூசைட் வழியா இறந்திருக்கிறாங்க. சரிங்களா? இத சொல்லும்போது தான் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தம்பி, ஒரு ஒரு சின்ன பையன். 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அவன் சூசைட்ல இறந்திருக்கான். அவனுடைய ஆ என்ன சொல்லணும்னா, அம்மாவோட சகோதரரும் இதே மாரி சூசைட்ல. இப்ப அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்களே யாருமே கிடையாது. அவங்க அந்த இதுல வந்து ஆம்பளைங்க இல்ல. எல்லாம் அந்த சூசைட்ல தான் இறந்திருக்கிறாங்க. இத சொல்லும்போது சொல்றேன். அவங்க அப்போ இவரு கேட்ட கேள்வி, "நீங்க வந்து உங்க தாத்தா வந்து சிலை வழிபாடு செய்திருந்திருக்காரா?" அப்படின்ட்டு. ஆமா. அவரு சிலை வழிபாடு செய்ததுன்றது மட்டும் கிடையாது. இந்த சிலைகளோடு வந்து என்ன சொல்லணும்னா, அந்த சிலைகளோட இருக்கின்ற ஆவிய வந்து ஆட்கொள்ளப்பட்டு, அவர் வந்து என்ன சொல்லணும்னா, இந்த ம் அ பேசுகின்ற ஒரு பழக்கமும் இருந்தது. சரிங்களா? அது சாதாரணமாக இல்ல. சாதாரணமா கட்டலாம் இல்ல அது. அதான் அதிலிருந்து வந்த ஒரு கட்டாமா இது. இந்த ம் எப்படி ஆவியானவரால் நம்ம ஆட்கொள்ளப்பட்டு நம்ம பேசுகின்றோமோ, அது மாரி மற்ற ஆவிகளோட ஆட்கொள்ளப்பட்டு அவர் பேசிக் கொண்டிருந்தாராமா. ஸோ அந்த மாரி ஆழத்துல வந்து சூசைடல் ஆவியும் வந்து வந்திருக்கு இவங்களோட வழியா. அதுலருந்து விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு அந்த எண்ணத்திற்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால சில பாவத்துல தான் விடுதலை பெற முயற்சி செய்யும். அது அது சின்ன பாவம், இது பெரிய பாவம் அப்படி யோசிக்கக்கூடாது. பாவத்த பாவமா பார்க்கணும். சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமா சேர்த்து மத்தவங்கள குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. குற்றம் சொல்லுகின்ற ஆவி இருக்கும் அவங்க குடும்பத்துல. நேத்திக்கு சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் இல்ல, ஒரு 4:30க்கு வந்து ஒருத்தவங்க 3 நபர்கள், 3 பேர். அ அம்மா, அவங்க 2 பிள்ளைங்க, அ பெண் பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்போது வந்து அ பிடிவாத குணம், ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டபர்ன்னஸ் அவங்க குடும்பத்த எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கரெக்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. எங்க எல்லாருக்குமே இருக்கு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல. அது தலைமுறையாக இது வந்து கொண்டிருக்கின்றது. அது பிடிவாதம் இந்த பிடிவாதம் வந்து மனிதர்கள்ட்ட மட்டும் இல்ல. கடவுள்ட்டயும் அவங்க பிடிவாதமாக இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ஆம், ம் அந்த மாரி பல நோய்கள்லாம் சில நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தலைமுறையா வந்துட்டு இருக்கும். அதிலிருந்து விடுதலையே நம்ம அ ம் டாக்டர் மேல டாக்டரா போயிருப்போம். பல இது பண்ணியிருப்போம். விடுதலையே வந்திருக்காது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். சில பேருக்கு வந்து ஒரு கீழ்ப்படியாமையின் கட்டு. அது கூட நெறைய விஷயங்கள் இந்த மாரி தலைமுறையாகும். தாவீது வந்து இந்த உடல் உறவின் பாவத்திற்கு அவர் சென்றிருந்தார். அவருடைய மகன் சோலமன் அவர் எப்படி இருந்தாரு? அவரு அது வந்து சில பாவங்கள்லாம் வந்து லீகல் ஆக்கிட்டாரு. பல மனைவிகள். சரிங்களா? அந்த ஒரு பாவமே இல்ல அப்படின்ற விதத்துல. சரிங்களா? ஸோ
ஸோ நம்ம இது எந்த எண்ணத்தில் நம்ம எடுக்கணும், சரிங்களா? ஏசப்பா நம்ம அந்த சாபங்கள் எல்லாமே கலாத்தியர் 3:13 எடுத்தாருன்றது மட்டும் கிடையாது, நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு தந்திருக்கின்றார். கலாத்தியர் 3:13-14 வாசிக்கிறீங்களா? மரத்தில் 3:13-14. தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு இயேசு மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்போ எனக்கு கடவுள் நினைவுபடுத்துறாரு. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த குரூப்ல இருந்தும் சில பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக எனக்கு இது நினைவு வர்றதுனால நான் சொல்கிறேன். ஒரு பெண்மணி இவங்க ஐஐடியில் படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய ஐஐடி ஹைதராபாத் நினைக்கிறேன். நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அவங்க இப்போ வேலைக்கு போனால் அவங்களுக்கு பெரிய பெரிய சம்பளம்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க இது மாதிரி கவுன்சிலிங்காக வந்திருந்தாங்க. பிரதர் அவங்க ஹிந்து சகோதரியா இருந்தாங்க. இப்போ கிறிஸ்டினா மாறி இருக்காங்க. ஞானஸ்தானம்லாம் பெற்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறமும் எப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஞானஸ்தானம் பெறலை. அவங்க இன்னும் ஹிந்துவிசம்ல தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி இந்த இந்த கடவுள் இவங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதான் இந்த தலைமுறை வழியாக சில பேர் இந்த மாதம் மாறி இருப்பாங்க. ஆனால் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை, மற்ற கடவுளோட ஒரு உடன்படிக்கை இருந்திருக்கும். அந்த ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் சில நேரத்தில் அது முழுமையாக முழுமையாக நீங்காத நான் பார்த்துருக்கேன். அது ஏன் ஞானஸ்தானம் பெற்ற அது முழுமையாக நீங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த ஞானஸ்தானத்தோட வல்லமை இல்லை அப்படின்றது கிடையாது. நம்ம அது எந்த முறையில் நம்ம இதை ஏற்றுக்கொள்கின்றோம் முழு நம்பிக்கையோட இப்போ சில நேரத்தில் அதோடைய சில துண்டுதல்லாம் அங்கே மிச்சம் இருக்கும். இப்போ ஜெபிக்கும் போது அவங்களுக்கு கடவுள் ஒரு முழுமையான விடுதலையை தருகின்றார். சரிங்களா? அந்த ஈர்ப்பு அதான் அவங்க அந்த ஆவி அந்த அந்த இது கூப்பிடுற மாதிரியே அவங்களுக்கு ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள. சரிங்களா? ஸோ ஆனால் ஆண்டவர் இதுலேருந்து எல்லாத்துலேருந்து முழுமையான ஒரு விடுதலை நம்ம இந்த என்ன சொன்னால் அந்த தவறை அவங்க செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம உடைப்பதற்காக அந்த உடன்படிக்கை உடைப்பதற்காக நம்ம ஜெபிக்கும் போது தானியேல் நூல் 9வது அதிகாரம் 4-5 எடுத்து வாசிங்க அப்படின்னா, அவர் 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 பாவத்தை மட்டும் இல்லை, அவருடைய முன்னோர்கள் எல்லாருடைய பாவத்தையும் அவர் அறிக்கையிடுவார். தானியேல் நூல் 9வது அதிகாரம் 4-5. அவர் தூய்மையா இருந்தார், ஆனா மற்றவருடைய பாவத்தை அறிக்கை எடுக்கின்றார். ஏன்னா அந்த பாவத்தின் விளைவு இருக்கு அப்படின்ற அவருக்கு தெரியும். வாசிக்கிறீங்களா? தானியேல் 9:4-5. என் கடவுளாகிய ஆண்டவர் முன் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளைகளின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம், உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ அதனால நம்ம அதை பாவத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை அதாவது சாபத்தை நீங்குகின்ற விதத்தில் ஜெபிக்கும் போது அவர் சிலுவையை அவர் ரத்தத்தால ஜெபிக்கும் போது நமக்கு முழுமையான ஒரு மீட்பு கிடைக்கும். அவங்களை மன்னித்து அந்த நம்ம அந்த சாபத்திலிருந்து மீட்பு கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பெற முடியும். சரிங்களா? கொலோசியர் 2:14 நம்ம வாசிச்சோமா? கொலோசியர் 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட
கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? Praise the Lord, brother. Praise the Lord, brother. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு போல. கேளுங்க கேளுங்க. எனக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல பிரதர், இப்ப வந்து குடிகாரங்க அப்படிங்கையில அவங்களோட முன்னோர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப எங்க இருப்பாங்கன்னு சொல்லல, இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அது ஓகே. வழியாகவும் இந்த கட்டு வந்திருக்கலாம். அதுதான். இப்ப எங்க அண்ணன் 2 பேருமே குடிப்பாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு அந்த பழக்கம் கொஞ்சம் கூட இல்ல. அந்த பக்கம் அது அந்த பழக்கம் எங்க அப்பா ரொம்ப நல்லவங்க. ஆனா இவங்க 2 பேருமே அந்த குடிக்கு அடிமையா உங்க அம்மா இருக்காங்க. சைடுல? அம்மா சைடும் இல்லங்க பிரதர். ஓகே. அப்போ அது தலைமுறையா வரணும்னு இல்ல. சரிங்களா? அது அவங்க நண்பர்கள் வழியாக வந்திருக்கலாம். சமூகம் வழியாக வந்திருக்கலாம். ஓகே பிரதர். சரிங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்காண்டி நம்ம போய் சொன்னோம்னா அவங்க 2 பேருமே கோவப்படுற, நீ வந்து இந்த ஜெபத்துக்கு போற, அதனால நீ எங்களுக்கு இப்படி சொல்லுவ, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி 2 பேருமே நம்ம சொல்றத கேட்க மாட்றாங்க. அப்படிங்கையில 2 பேரையும் பிரேயர்ல வச்சு தானே பிரதர் நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். ஆமா. அது குடி அப்படின்றது வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து ஒரே இதா பார்த்துருக்க கூடாது. அவங்க வந்து ஆன்மீகம் இருக்கா? கடவுளோட ஒரு நெருக்கம் இருக்கா? இல்லங்க பிரதர். 2 அதான் பேருக்குமே அதான் கடவுள் சொல்றாரு என்கிட்ட. முதல்ல அவங்க கடவுளை வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக மனமாறுதலுக்கு வரணும், கடவுளை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஜெபிங்க. அப்ப அது வரும்போது குடியிலிருந்து விடுதலை கடவுள் தானா தருவாரு. அதோட விளைவாக. சரியா? ஓகே பிரதர். ம். இப்ப எனக்கு இன்னொரு டவுட் பிரதர். இப்ப வந்து சாபம் நான் வந்து ஒரு மன கஷ்டத்துல கடவுளுக்கு முன்னாடி போய் சாபம் விட்டுட்டேன். ஏற்கனவே நான் உங்கள்ட்ட அத ஷேர் பண்ணியிருக்கேன் என் ஃபேமிலி விஷயமா. என்னோட நாத்தனார் எங்க ஹஸ்பண்டோட அக்கா 4 பேரு எங்க வீட்டு இடத்த எழுதி வாங்கிட்டாங்க. இப்ப அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் வைக்கவும் சொல்லி அந்த இடத்த விக்க வந்தாங்க. நாங்க இருக்க வீட்டுக்கு ஆப்போசிட் உள்ள இடத்த. அப்ப நான் சாபம் விட்டுட்டேன். அது என்னமோ தெரியல. விட்டதா என்னன்னு தெரியல. இது யாரையாவது கூட்டிக்கிட்டே ஓடும் பாருங்க. இந்த இடத்த விக்கிறதுக்கு வராங்கல்ல. இது யாரையாவது கூட்டிக்கிட்டே ஓடும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டேன். அது ஆனா இன்னைக்கு வந்து பளிச்சிருச்சு. ஆனா 6 மாசம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு போனது எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணு கூட்டிட்டு போனது வந்து ஹிந்து மாப்பிள்ளைய வந்து கூட்டிட்டு போயிருக்கு. இது நான் சொன்ன சாபத்தால விட்ட வார்த்தையா பிரதர்? எனக்கு அது ஒரு நெடுலலாவே இருக்கு. எனக்கு இது இப்ப 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இது தெரியும். நாங்க அவங்களோட பேசுவோம். அதிகமா ஃபேமிலி விஷயத்த நாங்க ஷேர் பண்ணிக்க மாட்டோம். வேற ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுச்சு. இதுக்கு நான் என்ன பிரதர் பரிகாரம் பண்றது? இல்ல நம்ம வந்து அந்த சாபம் வந்து ஆண்டவரே நான் தெரியாம சொல்லிட்டேன். அது பாவத்தை அறிக்கையிடுங்க. அது வந்து ஆண்டவர் வந்து அது நீக்குவாரு. சரிங்களா? ஒரு சமாதானத்தை உங்களுக்குள்ளேயும் உங்க குடும்பத்திற்குள்ளேயும் கொண்டு வருவார். சரிங்களா? ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், ஒரு ஃபாதர் வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது பூசையில் வந்து சொன்னாரு, கிறிஸ்துவர்கள் வந்து நரகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் அனுப்ப மாட்டாரு அப்படின்னு வந்து சொன்னாரு பிரதர். அது கரெக்ட்டுங்களா இல்ல தவறா? யாருமே அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாரு. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கடவுள் வந்து அதான் அந்த எசேக்கியேல் 18லயே வந்து போட்டிருக்கும். ஒரு பாவியும் அழிவதற்கு அவர் வந்து விருப்பப்படுறது கிடையாது. எல்லாரையும் வந்து அப்போ நரகத்துக்கு போய் அவர் உருவாக்கிட்டு ஏன் நரகத்துக்கு அனுப்பணும்? அந்த மாதிரி எண்ணம் கடவுளுக்கு கிடையாது. நம்ம ஓகே. தேர்ந்தெடுக்கின்ற வழிகளை பொறுத்து இருக்கு. சரிங்களா? ஆமா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், இறந்து போனவங்களுடைய பாவத்திற்காக நாம எப்படி பிரதர் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அது எந்த பாவங்கள் அப்படின்றத பொறுத்து இருக்கு. அந்த ஒரு பாவத்துக்கு ஏற்று சொல்லுங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அது எந்த பாவங்கள் அப்படின்ட்டு சில பேர் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இந்த பொருளாதாரத்துல அவங்க வந்து காசு வந்து வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம பொருளாதாரத்துல இந்த சில கழுவாய்கள் நம்ம செய்யணும். எல்லா கழுவாயும் பூசையோட சேர்த்து ஒரு பாடுகளோட சேர்த்து நம்ம செய்யும் போது அது நீங்க சின்னதா செஞ்சிருப்பீங்க, அது பெருசா கடவுள் மாத்துவார். சரிங்களா? அவர் ரத்தத்தோட சேர்த்து செய்யுங்க. அவர் கிருபைகளோட. சரிங்களா? அவர் எல்லா சாபமும் அவர் நீக்குவார். சரிங்களா? அவங்க பாவத்தை நீங்க வந்து முதல்ல அறிக்கையிடணும். நாம வந்து பாவ சங்கீதத்துல அறிக்கையிடணுமா பிரதர்? பாவ சங்கீதத்துல செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்க வந்து தனித்துவமாக கூட செய்யலாம். பிரச்சனை கிடையாது. சரிங்களா? பூசையில கூட நீங்க அறிக்கையிடலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா அது செய்யணும் அப்படின்றது
ஒரு தேவையான ஒரு விஷயம். ஆனா அதான் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்க வந்து காசுனால அந்த வந்து அவங்க பாவம் காசுக்காக அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னா காசை வச்சு நீங்க வந்து கழுவாய் செய்யணும். ஆக்சுவலா அவர் அடிச்சு போட்டிருக்காங்க பிரதர். ம் அவர் அப்போ அடிச்சுட்டு இருக்காங்க, அவர் இறந்துருக்கிறாரு. ம் அதையே அது வந்து தாத்தா அதே ஸ்டைல்ல வந்து பெரியப்பாவையும் அடிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம வந்து அவரும் இறந்தாரு. ம் ஓகே. அது அப்போ அதான். வயலன்ஸ் அப்போ வந்து மற்றவங்களும் வந்து அவங்க அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ, விதைப்பதை நம்ம அறுவடை செய்வோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவங்களும் உதவி செய்யணும். இப்போ ஒரு ஓல்டேஜ் ஆ. ஹோமோ இல்லை வந்து இது மாதிரி ஏதாவது வந்து இப்போ போய் உதவி செய்யுங்க. சரிங்களா? சரி. சரீர விதமாக ஒரு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது அந்த நாள் அந்த உதவி செய்கிற நாளை வந்து கடவுளுக்காக அதை வந்து ஒரு பூசையோடு சேர்ந்து அர்ப்பணிங்க. அது வந்து அவங்களோட பாவத்திற்காக அர்ப்பணிங்க. அது ஒரு நல்ல ஒரு கழுவாயாக மாறும். சரிங்களா? தேங்க்யூ. 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 முக்கியம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயன்றது நம்ம எவ்வளோ கழுவாய் செய்கிறோன்றதுல அவருடைய பாடுகளோடு சேர்ந்து நம்ம செய்கிறோம் அப்படின்றது தான். அதுதான் உண்மையான ஒரு என்ன சொல்லணும்னா நம்ம எல்லா சாபங்களையும் நீக்கின்றது அதுதான். சரிங்களா? இப்போ பழைய ஆகமத்துல ஜோசியா அரசர் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவோட சிலுவையோடு அவரால் சேர்த்து செய்ய முடியாதனால தான் அந்த சாபங்கள்லாம் அவங்க மேல வந்தது. மனாசே செய்த எல்லா தவறும் அவர் மேல வருது. இதே இயேசு கிறிஸ்துவோட இது வச்சு அவர் செஞ்சிருந்தார் அப்படின்னா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு அழிவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேற ஏதாவது? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் உங்களுக்கு அதான் இன்னைக்கு போட்டிருந்தேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அவரோட பாடுகளோட சேர்ந்து கலவாய் ஜர்ட்ரியோட ப்ரேயர் விச் ஐ மீன் நம்ம செஞ்சா 10,000 சோல்ஸ் சேவ் பண்ண முடியும்னு இருக்கு. ஆமா, அத பத்தி சொல்ல முடியும். அது வேற டாபிக். அது இட்ஸ் கனெக்டட் டு திஸ், ரிலேட்டட் டு திஸ் தான், உண்மைதான். பட் see certain things come out of faith. It's not you know um, it is not something that you really connect with this topic. வந்து இன்டர்செஷன் உடைய பவர் உடைய டாபிக் அது வேற. சரிங்களா? ஓகே ஓகே. யா ஜோஸ்லி, எஸ் சொல்லுங்க ஜோஸ்லி, ஏதோ கேட்க வந்தீங்க. ஹலோ. பிரைஸ் லார்ட் பிரதர். அந்த தலைமுறை பாவம் அப்படி வந்து நம்ம அதை எப்படிங்க பிரதர் தெரிஞ்சுக்கிறது? அதான் அவங்க தலைமுறையா இப்போ தாத்தா குடிக்கிறாங்க, அப்பா குடிக்கிறாங்க, கொள்ளு தாத்தா குடிக்கிறாங்க, அந்த வழியில வருதா தலைமுறையான சாபங்களா பிரதர்? ஆமா, அது வந்து தலைமுறையின் சாபமாக நம்ம கருதணும். இது வந்து ஒரு தானே கட்டு தானே. இன்னொன்று வந்து நம்ம ஜெபத்துல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ சில பேர் வந்து ஜெபிக்கும் போது அவருக்கு அதான் இன்னைக்கு சொன்னேனே பிடிவாத குணம் அப்படின்ட்டு ஒருத்தவங்களுக்காக வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. 3 பேர் வந்துங்க, தாய், 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஒருத்தவங்க 30 வயசு, இன்னொரு 26 வயசு. அவங்க 3 பேருக்குமே அந்த கட்டு இருக்கு, தலைமுறையின் கட்டு, இந்த பிடிவாத குணம். அது அப்பா வழியா சில கட்டுகள் வரலாம், அம்மா தாய் வழியா வரலாம், எப்படி வேணா வரலாம். ஆனா நம்ம வந்து நல்ல அதான் இன்னைக்கு முக்கியமான டாபிக்கே என்னன்னா நல்ல பேர் அப்படின்றது. விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கின்றவர்களாக நம்ம இருக்கிற எல்லா சாபங்களையும் உடைத்து நம்ம வருகின்ற தலைமுறையை நல்ல தூய்மையான தலைமுறையாக இருக்க அது வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுதான் உண்மையான நல்ல பெயர். கடவுளுடைய கண்ணிலையில இருக்கிற நல்ல பெயரை நம்ம இன்னைக்கு அதை தான் தியானிக்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சாபங்கள் நீங்கிறதுக்காக இந்த கலாத்தியர் 13:3-4 அந்த இறைவார்த்தை அறிக்கை எழுதுவாங்க பிரதர். அதை வச்சு பூசையோட சேர்ந்து ஆண்டவரே இந்த இன்னைய நாள் நடக்கிற எல்லா பூசைகளோட சேர்ந்து நான் இப்போ இன்னைக்கு செய்யற கழுவாய், அவங்க செய்யற பாவத்திற்காக நீங்க வந்து அறிக்கையிட்டு சில கழுவாய்கள் செய்து நீங்க அறிக்கையிடும் போது உங்களுக்கு அதான் ஆசீர்வாதமா முடியும். சரிங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சொல்லுங்க ஜோஸ்லியா. பிரதர், அவரோட பாடுகளோட சேர்ந்து கழுவாய் செய்யறதுனா அவரோட பாடுகளுக்கு பரிகாரமா அப்படி ஒப்பு கொடுக்கணும்னா இல்ல, பாடுகளோட சேர்ந்து நீங்க அந்த பூசையில அர்ப்பணிங்க, அவ்வளவுதான். நம்ம பூசையில இந்த போஸ்ட் இஸ் எலிவேட்டட், நீங்க வந்து அதை ஆஃபர் பண்ணலாம். நற்கருணை ஆண்டவர் வந்து அந்த ஆசீர்வாத நேரத்தில் இந்த நீங்க செய்யற எல்லா கழுவாயும் அவரோட சேர்ந்து நீங்க அர்ப்பணிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கிறீங்க, அப்போ அர்ப்பணிக்கணும் ஆசைப்படுறீங்களா? நடக்கிற எல்லா பூசைகளோடு சேர்ந்து நான் வந்து அர்ப்பணிக்கின்றேன் ஆண்டவரே. அது ரொம்ப ஆண்டவருக்கு நம்ம செய்யற கழுவாயில சில குறைவுகள் இருக்கலாம்.
சரிங்களா? சில குறைவுகள் இருக்கலாம், பற்றாக்குறைகள் இருக்கலாம். அவரோட பாடுகளோடு சேர்ந்து, அந்த பூசையோடு சேர்ந்து நம்ம அர்ப்பணிக்கும் போது, அது இன்னும் மேன்மையாக இருக்கும் கடவுள் கண்ணிலையில. சரிங்களா? நம்ம எண்ணங்கள்லையோ, நம்ம செயல்களையோ ஓகே சில பிரதர். குறைவாக இருந்தாலும், அது வந்து அவர் வந்து அவருடைய பாடுகளோடு சேர்ந்து, பூசையோடு சேர்ந்து அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் இந்த கழுவை அர்ப்பணிக்கின்றேன், இது வந்து எல்லா சாபங்களும் இது வழியாக எல்லா சாபங்களும் நீக்குங்க, உங்க பூசையின் ஒரு கிருபையால் எல்லா சாபங்களும் நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எல்லாமே நீங்கும், எல்லாமே நீங்கும். படிப்படியாக நீங்கிறது நீங்களே கவனிப்பீங்க. படிப்படியாக கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க பெறுவதை நீங்க கவனிப்பீங்க. சரிங்களா? இப்ப வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து வேற மதத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்க அண்ணன் பொண்ணும் வேற மதத்துல அக்கா பொண்ணும் வேற மதத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருமே ஹிந்து, முஸ்லீம்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்களோட சாபம் வந்து இப்ப எங்கள பாதிக்குமா பிரதர்? உடன்பிறப்புகளோட சாபம். பெரும்பாலும் பாதிப்பு வர்றது அப்படின்றது தாய் தந்தை வழியாக. ஓகே பிரதர். புரியுதுங்களா? ஓகே ஆனா பிரதர். அது வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது அப்படின்றது உண்மைதான். ஆனா அது வந்து நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிய வைக்கணும். ஆண்டவர் வார்த்தை வழியாக பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கும்போது பிரச்சனை இருக்காது. ஆனா ஸோ அதனால அந்த ஒரு விதத்துல புது புது பெரும்பாலும் இந்த பாதிப்பு அப்படின்றது முக்கியமான பாதிப்பு. ஏன்னா தாய் தந்தைக்கு தான் நம்ம மேல வந்து அதிகாரம் இருக்குது. சரிங்களா? அவங்க வழியாக தான் நம்ம வரோம். அதனால அவங்க வழியாக தான் இந்த சில பேர் வந்து ஜெனட்டிக் டிசீஸ்லாம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறையின் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லலை, சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுறையின் சாபம் வழியாக வர விஷயம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரு பய உணர்வு வருது பிரதர், நீங்க மெசேஜ் எங்களுக்கு கேட்கல. இல்ல அதான் சொன்னேன், நம்ம இந்த சாபங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா ஜெபிக்கிறோம், கடவுள் ஆண்டவர் வார்த்தையோடு நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா ஒரு பயத்துக்கும் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பயத்துக்கும் வர வேண்டிய நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அவர் அதான் ஏன்னா நம்ம நம்ம இருக்கிற காலம் அப்படின்றது ஏசப்பா நமக்காக பெரிய 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 அற்புதம். அந்த சாபம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றது. நம்ம உன்னதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அது 13வது வசனம் ஒரு நல்ல விஷயம்தான். அதை விட பெரிய ஆசீர்வாதம் 14வது வசனம். அப்ரஹாம் உடைய ஆசீர்வாதம், பழைய ஆகமத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து வழியா நம்ம பெறலாம். இப்ப ஆண்டவர் என்கிட்ட வந்து இந்த விஷயங்களுக்கு ஜெபி அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அந்தந்த விஷயங்கள் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் அந்த அந்த ஜெபங்கள் ஆண்டவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ற அந்த ஆசீர்வாதத்தை பத்தியெல்லாம் வந்து நான் வந்து எனக்குலாம் அதெல்லாம் வந்து தெரியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறான். சாத்தான் எப்பவுமே இந்த பிரச்சனையை தான் பார்க்க வைப்பான். ஐயோ சாபங்களா, முன்னோர்களின் சாபங்களா, அதுவா அதுவா அப்படின்னு சொல்லி. ஏன் முன்னோர்கள் வந்து தப்பு பண்ணலையா? எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. சில நேரத்துல என் முன்னோர்கள் உங்களை விட அதிகமாகவே பண்ணியிருப்பாங்க. அது அப்படி இல்லை. முக்கியத்துவம் வந்து இது எல்லாத்துல இருந்து இன்னைக்கு இந்த இன்னைக்கு இருக்கிற செய்தியோட முக்கியமான மைய கருத்து என்னன்னா, எல்லா கட்டுகள்ல இருந்தும் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு விடுதலை உண்டு. அது மட்டும் இல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் மேன்மையான பல ஆசீர்வாதங்கள் இருக்கு. விபிலியத்துல இல்லாத பல ஆசீர்வாதங்கள் கடவுள் தரதுக்கு தயாரா இருக்கிறாரு. சில ஆசீர்வாதங்கள்லாம் இப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கா கடவுளே அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்கள் அவர் நமக்காக வச்சிருக்கிறாரு. நம்ம தான் வந்து இந்த சாத்தான் எப்பவுமே நம்ம இந்த பிரச்சனையை தான் பார்க்க வைப்பான். அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அவன் சொல்லுக்கு கீழ்ப்படியாதீங்க. அவர் தர ஆசீர்வாதங்களை நோக்கி பயணம் செய்யுங்க. சரிங்களா? பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. இந்த வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த டாபிக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ன்றதுனால நான் வந்து இன்னைக்கு அந்த கிளாஸுக்கு எடுக்கல. ஸோ நம்ம நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இயேசுவே நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு சாபம் ஒரு 5 நிமிஷம் நம்ம அந்த சாபங்கள் நீங்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். சரிங்களா? என்ன நினைக்கிறீங்க? சாபங்கள் நீங்குவதற்காக ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம் பிரதர். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you Jesus. Thank you Jesus.
ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus, I place a crucifix between them and their parents. All எல்லா தலைமுறையின் கட்டுகள் ஒட்டைக்கப்படட்டும் ஆண்டவரே. Every generational curse be broken. Every covenant with other gods be broken in the name of Jesus. In the name of Jesus, I place a crucifix between them and their parents. All generational curses and covenants with other gods be broken in the mighty name of Jesus. I command you to leave them right now. In the name of Jesus, I place a crucifix between their parents and their grandparents. All generational curses and covenants with other gods be broken in the mighty name of Jesus. I command you to leave them right now. In the name of Jesus, I place a crucifix between their grandparents and their parents. All generational curses and covenants with other gods be broken in the mighty name of Jesus. I command you to leave them right now. You will know the truth, and the truth will set you free. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. Saint Michael the archangel, come with an army of angels, the legions of God, cut every bondage. எல்லா தலைமுறையின் சாபம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Mother Mary, intercede for them. Break all generational curses, Father, in the mighty name of Jesus we pray. You will know the truth, and the truth will set you free. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. Every generational curse of alcoholism be bound and cast in the mighty name of Jesus. Every unclean spirit be bound and cast, that is coming through the generations, be bound and cast in the mighty name of Jesus. Every covenants with other gods be bound and cast in the mighty name of Jesus. Be broken in the name of Jesus. You will know the truth, and the truth will set you free. பல கட்டுகள் உடையது வந்து கடவுள் காட்டுறாரு. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. Peace be with you. God bless you. Thank you. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord.